வணக்கம். நமக்கு எண்கணித ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18VUI யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர் தோழிகளுக்கும் நமது நன்றிகள். நேற்று ஒரு சிசரியன் கொடுத்த ஒருத்தர் திரும்ப என்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்டிருந்தார். என்ன கேள்வி கேட்டிருந்தாரு அப்படின்னா, பிரதர் நீங்கள் சொன்ன மாதிரியான சிசரியன் டேட்டில் குழந்தையெல்லாம் பிறந்தாச்சு. வீட்டில் பெரியவங்க ஒரு 2 இடத்துல செக் பண்ணாங்க. இந்த இடத்துல செக் பண்ணோம், ஒருத்தவங்க 7 நம்பரில் பேர் வைங்கன்றாங்க. இன்னொரு இடத்துல செக் பண்ணோம், ஒருத்தவங்க 3 நம்பரில் பேர் வைங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னாரு. நான் ஒன்றும் சொல்லலை, உங்களுக்கான இந்த விளக்கத்தை நாளைக்கு வீடியோவாகவே அப்படியே கொடுத்துட்றேன், இதுவும் நிறைய பேரோட ஒரு கேள்வியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த ஜாதகத்தை நான் குறித்து கொடுத்த. நான் ப்ரீவியஸில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், இந்த மார்ச் மாதத்தில் குழந்தைக்கான சிசரியன் குறித்து கொடுக்குறது எவ்வளோ டஃப்ன்றதை அதவே கடந்த கால என்னோட இந்த ஆன்லைன் கிளாஸில் நான் இருக்கக்கூடிய கிளாஸில் பார்த்திங்கன்னா அதையே பற்றியான ஒரு வீடியோ ஒன்று இருக்கும், அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நான் கொடுத்த டேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பிறந்து 14 சம்திங் வந்தாச்சு. எனக்கு அந்த டேட்டு ஞாபகம் இல்லை. பட் நேற்று நைட் அவர் கொடுத்த பிறகு அந்த ஜாதகத்தை திறந்து பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா போன வாரம் அப்படின்றது மார்ச் 22 இருக்கிறது, நான் ஃபெப்ரவரியிலே அந்த டேட்டை கொடுத்து அந்த குழந்தையோட அமைப்புகளில் ஒரு நல்ல அமைப்புகளை பார்த்துருந்தேன். எனக்கு மிக மன நிறைவாக இருந்துச்சு அந்த விஷயத்தில். அப்படி என்னையா பெருசாக கிழிச்சு தள்ளிட்டா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும்ல. லக்னாதிபதியை உச்சமாகவும் லக்னத்தில் குரு இருந்தும் பௌர்ணமி அமைப்புகளில் அந்த பேபி பிறந்திருப்பாங்க. இதுதான் ஜாதகம். ரிஷப லக்னமாகி லக்னத்தில் குரு இருக்கிறாரு, 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறது தப்பு. பாப கிரகங்கள் 8ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டிருக்கிறது தவறு. அதற்கு பிறகு அதுக்கு விதிவிலக்கு அமைப்புகள் இருக்கணும்ல, அதுக்கு தான் லக்ன சுபத்துவம், லக்னாதிபதியின் சுபத்துவம் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அந்த அமைப்புகளில் நல்ல ஒளியான சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்புகளில் ராகு, சூரியன், புதன், சுக்கிரன் லக்னாதிபதி அப்படின்ற அமைப்புகளில் முழுமையான நீச்ச பங்க ராஜயோகத்தில் 2 5ஆம் அதிபதியை கொடுத்து சனி 10ஆம் இடத்துல இருக்கிற மாதிரியான அமைப்புகள், அது கூட பாப அதியோகத்தில் இருக்கிற மாதிரியான அமைப்புகள் இந்த ஜாதகத்தை கொடுத்துருந்தேன். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும்? 3ல் வைக்கணுமா, 7ல் வைக்கணுமா, 10ல் வைக்கணுமா, 30ல் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தையினுடைய ஜனன கால ஜாதகத்தின் வழி தான் அந்த குழந்தை வாழுதே தவிர பேரின் வழியாகவோ, கலரின் வழியாவோ, கல் வழியாவோ, இந்த கோயிலில் சாமி கும்பிட்டதுனாலையோ, அந்த கோயிலில் பூஜை பண்ணிட்டதுனாலையோ எந்த குழந்தையும் நல்லா வர்றதில்லை. அப்படி ஆமாங்க, அப்படி தான் வராங்க அப்படின்னாக்கா, உலக பணக்காரர்களுடைய உலகத்தில் சாதிச்சவங்க, பணக்காரங்கன்னு எடுத்துக்க வேண்டாம், உலகத்தில் மிகப்பெரிய அளவில் சாதித்தவங்க எல்லாருமே கல் போட்டுட்டாங்கங்க, இந்த கலரில் காடி வாங்கிட்டாங்கங்க, இந்த கலர் வீட்டில் போயிட்டாங்க, இந்த வீட்டு நம்பரில் போய் உக்காந்துக்கிட்டாங்க, அதனால முன்னேறி வந்துட்டாங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உலகத்தில் பெரு அளவில் சாதித்து பெரிய அளவுக்கு நல்லா இருக்கிற வாழ்க்கை, ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்ல, அந்த நல்ல வாழ்க்கை வாழ்கிற அத்தனை பேருக்கும் லக்ன சுபத்துவம், லக்னாதிபதி சுபத்துவம், அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகளின் சப்போர்ட்டின் வழியில் தான் ஒருத்தர் சாதிச்சிருப்பாங்களே தவிர ஒருத்தவங்க இந்த பேர் வச்சுட்டனால அவர் பெரிய முன்னேற்றம் அடைஞ்சிட்டாருங்க. சுந்தர் பிச்சைன்னு ஒரு பேர் வச்சுட்டாருங்க. இந்த காலத்தில் நீங்கள் வைப்பீங்களா? அந்த மாதிரி ஒரு பேரை வச்சு அவர் இன்றைக்கி அந்த அளவில் இருக்கார். அந்த பேர் தான் காரணம்னா 30 சுந்தர் பிச்சை பேரை வச்சுக்கீங்களா? வீட்டில் எல்லா குழந்தைங்களுக்கும் சுந்தர் பிச்சை 1, சுந்தர் பிச்சை 2 வைங்க. ஆனால் அவங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தான் இதெல்லாம் செயல்படும். அந்த பிறந்த ஜாதகம் எப்படி இருக்கணும்? ஒளியான லக்னம், ஒளியான லக்னாதிபதி, இந்த அமைப்புகளில் ஜாதகம் இருக்கும் பொழுது அவர் வாழ்நாள் முழுக்க சாதிக்க பிறந்தவர், நல்ல லக்ஸரியான வாழ்க்கையை வாழ பிறந்தவர், அவருக்கு எல்லாமே அதிர்ஷ்டமாகவோ தற்செயலாகவோ தானாக வயதுக்கு ஏற்ற மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும். இது தாங்க ஜாதகத்தின் அடிப்படையில் இருக்குது. நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சுங்க, சூப்பர் ஸ்டார்னு கூட வச்சுங்க, ஆனால் அந்த குழந்தை பிறந்த அமைப்புகள் ரொம்ப மோசமான நிலையில் அமாவாசை சந்திரன் ராகுவோட சேர்ந்து, லக்னாதிபதி ராகுவோட சேர்ந்து, ஒரு தூரத்துலேருந்து ஒரு சனி செவ்வாயோட தொடர்பில் வந்தால் அந்த குழந்தைக்கு நீங்கள் எந்த அமைப்பில் பேரை வச்சாலும் அந்த குழந்தை செயல்பட முடியாத குழந்தை அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? அதனால் ஒரு பேர் ஒருத்தரை மாற்றிடும், ஒரு கலரு ஒருத்தரை மாற்றிடும். ஒரு மோதிரத்தில் கல் போட்டோன்னே அப்படியே 360 டிகிரி எங்கள் இதில் ஒருத்தர் இருந்தாருங்க, ஒரு கல் தான் போட்டார், அதோட அவர் பிடிக்கவே முடியல, உலக பணக்காரர்கள் லிஸ்ட்டில் ஒருத்தர் வந்துட்டார். அதுக்கு காரணம் ஒரு மோதிரங்க. ஒரு கோயிலில் போய் சுற்றிட்டு ஒரு யாகம் பண்ணாருங்க, எல்லாம் மாறிடுச்சிங்க அப்படின்னீங்கன்னா கொண்டுட்டு காட்டுங்கன்னுவேன். அப்போ கூட மாறி இருந்தால் அந்த நேரத்தில் யோக தசை அவருக்கு லக்னாதிபதி சப்போர்ட் இருக்குது அப்படின்றத என்னால் அவங்க ஜாதகத்தில் எடுத்தே உங்ககிட்ட நிரூபிக்க முடியும். அதனால் பேர், நம்பரு, கலரு, கோயில், இந்த கல் போடலாமா, அந்த கல் போடலாமா, இந்த தாயத்து போட்டுக்கலாமா, அந்த சாமியாரை போய் பார்க்கலாமா, இதெல்லாம் இல்லை. நல்லா வரணுன்ற மாதிரியான நல்ல ஜாதகத்தில் பிறந்தவங்க நல்லா இருப்பாங்கங்க. ஒரு மாதிரி சுமாரான இயல்பான அமைப்புகளில் சாதாரண அடிப்படை தேவைக்கே கஷ்டப்படணுன்ற ஜாதகத்தையும் விளக்கி இருக்கிறோம்ல, அந்த மாதிரி
பிறக்கும் பொழுதே உங்களுக்கு எது கொடுக்கப்படணும் அப்படின்றது நிர்ணயிக்கப்பட்டு தாங்க ஜாதக அமைப்பெல்லாம் வருது. ஸோ இந்த வகையில் தயவுசெய்து ஜாதகத்தை புரிஞ்சுக்கோங்க. பேரோ நம்பரோ எழுத்தோ கலரோ சோப்போ இதோ அதோ இதெல்லாம் இல்லை. ஜனன கால ஜாதகம் ஒருத்தர் எடுத்தோன்னே அப்பா அருமையான யோக ஜாதகம்ங்கன்னு எப்படி சொல்கிறோம், எல்லாம் கிடைக்குதுங்க பிறந்ததுலேருந்தேன்னு எப்படி சொல்கிறோம், அதுதாங்க ஜாதகம். ஓகேங்களா? அதன்படியே நம்மளுடைய வாழ்க்கை வழி நடத்தி செல்லப்படும். இதுதாங்க விஷயம். சரிங்களா? வேற ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.